ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா गाइस காலேஜ் முடிஞ்சிச்சு. அதனால நாங்க இப்போ வந்து படத்துக்கு போறோம். நாங்க முடிவு பண்ணிருக்கோம். என்ன படம்னா குடும்பஸ்தன் படத்துக்கு நாங்க போக போறோம் गाइस. அதனால வந்து நம்ம படத்துக்கு போக போறோம். யாருன்னா அதோ ஈவென்ட் இந்த பண்ணி நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி இங்கே இருக்குது गाइस. உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா நீங்க வந்து ஈஸியாக ஆட்டி போட்டு போயிடலாம். உங்களுக்கு லொகேஷன் கரெக்டாக சொல்றேன். இங்க பாருங்க, வடபழனி மெட்ரோக்கு பக்கத்தில் இருக்குது, SRM காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது. வேணும்னா இந்த வண்டி எடுத்துக்கோங்க. இங்கே தான் ரோட்டில் நிப்பாட்டு போறாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக ஃபோன் வச்சிருக்கிறான். எங்கே ஆன் பண்ணு, பயங்கரமாக இருக்குதுல்ல. இதில் வந்து கூகுள் பே பண்ணணும். இப்போ இவன் எப்படி பண்ணுவான் தான் தெரில. பண்றா ஆன் பண்ணா வந்துச்சுடா. ராகுலுதா வருதுடா இவனுக்கு. நீ பண்ணணும், ஒழுங்கா பண்ணு. காசை பிடிக்கிட்டு தான் எல்லாரும் சாப்பிட்றானுங்க. வடை வேணுமா? வடை சாப்பிட்றீங்களா? வடை गाइस வந்துட்டோம் गाइस. கமலா தியேட்டருக்கு லைட்லாம் போட்டு ஜோதி ஆகுது गाइस. வெட்னஸ்டே நீ 99 தான். ஆமாம் गाइस, வெட்னஸ்டே அன்னைக்கு 99 ரூபா. எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். கட்டஸ்ட்டு வந்துடலாம். வீரன் விடாமுயற்சிக்கு போயிடல மயில்னா அதுக்கு பேர் ஒரு யாரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாரும் கமலா தியேட்டர் வந்துட்டோம். இப்போ நாங்கள் எல்லாம் படத்துக்கு போக போகிறோம். ஒரு வார்த்தைகள் ஏதாவது சொல்கிறீங்களா? என் காசெல்லாம் அழிச்சானுங்க ப்ரோ அது யாரா ப்ரோட்ற? என் காசெல்லாம் அழிச்சானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இல்லை 3 வருஷத்துல இன்னைக்கு தான் வந்து ஒரு வடை வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே இவனுக்கு வந்து இது வாங்கிட்டாங்க. காலேஜ் வரது என்கிட்ட வாங்கி சாப்பிடுவோம். ஐயோ இவரோட வச்சு இப்படியே பேக் பேலன்ஸ் 1000 ரூபா வச்சுக்க. 1000 ரூபா ஒவ்வொரு நாளும் 3 சமோசா 2 சமோசா வாங்கி தரேன். அதில் வந்து உடம்பு எப்படி வாங்கி கொடுத்து நான் சாப்பிடாம இருக்கேன். உடம்பு எப்படி பார்த்தீங்கன்னா கதையை சொல்றாங்க. உண்மையிலேயே டெய்லி வந்து நமக்கு சமோசா வாங்கி தராங்க. வாய்ப்பே இல்லை. அது அவங்களுக்கு தெரியும். ஒரு படத்துக்கு டிக்கெட் எடுத்து இவங்க அது அவன் கனவு கூட நினைக்க மாட்டான். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், எங்க கேங்ல ஒரு மைக்கேல் ஜாக்சன் இருக்காரு. உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெடி 3 2 1 ஷாட். பண்ணி தெரியறானா? பண்ணி யாரு கேட் பண்ணினா இவன் தான் காலேஜ்ல பண்ணி. கைஸ் ஒரு வருஷம் ஆகும் வரத்துக்கு. அதான் நாங்கள் இப்போ நாங்கள் நின்று பேசிக்கிறோம். 10 நிமிஷம் நாங்கள் நின்று உள்ளே போய்ட்டு பார்த்து நான் ஓட்டி காட்டுறோம். உங்களுக்கு யூடியூப் சீட்டில் காட்டுறோம். நம்பி பாருங்க, சந்தோஷமா. Emotional damage. காலேஜ் சீக்கிரம் விட்டாங்க. ஏமாத்துறாங்க வீட்டில். காலேஜ் சீக்கிரம் விட்டாங்க. ஆமால ஏன் போய் சொல்றேன் பாத்தீங்களா? தாய்கிட்ட போய் சொல்றேன். என்ன உண்மையை சொன்னா நான் செல் பண்ணி பார்ப்போம். இது வீரன் அம்மாவுக்கு சொல்லணும். வீரன் என்ன இல்ல நான் ஃபோன் பண்ணுறேன். கைக்கு வந்து காலேஜ் கட்ட சொல்லணும்னு சொல்லிருக்கீங்க. கட்டஸ்லாம் வரல. எக்ஸாம் கட்ட சொல்லி எக்ஸாம் லீவ் லீவ் யார் சொன்னா? இது சார் கால் பண்ணி கேட்போமா? கேட்போமே. கேட்கலாமா? சாரி கால் பண்ணிடலாம். கால் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் இப்போ எல்லா உண்மையும் நாங்கள் சொல்ல போகிறோம். கால் போகுது. அவன் இன்னொருத்தவங்க கதை கொடுத்துருக்கான். சரி வேணாம். குடும்பத்தில் ஏன்னா குடும்பத்தை குடும்பத்தில் இது கஷ்டத்தை உருவாக்கணும். ஏன்னா நான் குடும்பத்தை படம் பார்க்கணும். அது நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் செய்யணும். காலேஜ் முடிச்சு வெளியே வந்து அடுத்து வந்துருக்கோமா ஃப்ரெண்ட்ஸோட குடும்பத்தில் இல்லை இப்போதான் வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரிம்மா பத்திரமா. கமலா தேட்டர் தனியாக வந்துருக்கோம். தெரியுமா வைக்கிறேன். மிரட்டுற பார்த்தீங்களா? இப்பதான் பருவத்தமலைக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கேன். கமலா தேட்டர்
இதனால இப்போ இது போய் இது சொல்லலாம் குடும்பஸ்தன் படத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அது மாதிரி எங்கள் வாழ்க்கையில் கூட கஷ்டங்கள் வரதுனால இந்த படத்துல வந்து எங்க குடும்பத்தை நாங்க இன்னும் 2 மாசத்துல கஷ்டம் வரும். அது எல்லாருக்கும் தெரியும். கஷ்டம் வரும். எல்லாம் ஒரு சின்னதை நிற்க போகிறோம். அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் லைவ் வீடியோ வரும். இவன் வடபழனி, இவன் நீ எந்த ஊர்? நான் கோயம்பேடு, நான் பருவமலை. இவன் ஆரணி, இவன் நீ எந்த ஊரு? இவன் அவன் ஊர்ல இருப்பான், அம்பத்தூர். எல்லாரும் நீங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. கமலா தேட்டர் நல்லா புதுசா மாத்திட்டாங்க கேஸ் எல்லாம். ஆனா இன்னும் திறக்கல. கமலா தேட்டர் நல்லா நிறைய பேர் நல்லா வராங்க. அது எல்லாத்தையும் போய் பார்த்துருக்கிறோம். உங்கள் ரீசார்ஜ் காலாவதியாக விட்டதால் உடனே ரீசார்ஜ் செய்வோம். குடும்பஸ்தன் வந்து குடும்பஸ்தன் கிளைமேக்ஸ் உள்ள ஓடி இருக்குது. இப்ப நாங்க பாத்துட்டு அப்புறம் பாதியில ஏச்சு போயிட்டு இருக்கிறோம். ஏதோ பண்றாங்க போல. உள்ள போக போறானுங்க, ஏதோ பண்ண பார்க்க போறானுங்க படம். இப்போ வந்து ஏதாவது நல்ல பாட்டு இருந்ததுல நாங்க பாட்டு போலாம். நாங்க எல்லாம் டான்ஸ் ஆட போறோம். ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ரெடி ஆகலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். சைலண்ட் டைப் என்ன ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஆயுதா சொல்லி இதே பிளாக்ல இதே எத்தனை வாட்டி தான் சொல்லிட்டு கடன் கிடைக்கல கடன் கிடைக்கல. யார் பட் எக்ஸ்பீரியன்ஸாக காட்டுவாங்க. நாங்கள் உள்ள போகிறோம். பைக் போயிட்டு வந்து லைவா உங்களுக்கு எத்தனை காட்டுவோம். எத்தனை மட்டும் சாப்பிட்டு வருவானுங்க. வெளியே வச்சு விளையாண்டுக்கிறாங்க. அதே படமே இன்னும் பார்க்கல. உண்மையில வருத்துக்கு இவெல்லாம் என்ன தெரியுமா ரிவ்யூ பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு சொன்னாங்க ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படியே மனசுல ஓட்டிப்பியா? தான் 7 மலை நீங்க பாத்துப்பீங்க. நீங்க கூட தான் நாங்க வந்து இவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. உடம்பு ஆயிடுச்சு. பீடி அடிப்பான், சிகரெட் அடிப்பான், கஞ்சா குடிப்பான். இவனுக்கு தொண்டையில கேன்சர். ஒரு நாள் கூட பேச மாட்டான். பேசவே மாட்டான். 6 கெடுக்கும், 3 கெடுக்கும். 365 டேஸும் அமைதியாவே இருப்பான். எப்படிதான் தெரியல. அவன் டக்கு இன்னொரு வச்சுக்கோங்க. கலந்து கூட நம்மளாம் கொண்டு நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? அவன் சொல்ல மாட்டான். ஒருத்தங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சு விட்டுருக்கான் பாருங்க. இருங்களேன். எப்படி வந்து நாய் மரியாச்சி 6 மணியாச்சி இது பண்றானுங்க கைஸ். ஆமா ஹராஸ்மெண்ட் பண்றானுங்க இவங்க. எல்லாருமே கேஸ் போடுவாங்க. உங்களுக்கு லைவ்லயே நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். எனக்கு உண்மையில நடந்தது. வீட்லயும் சொல்ல எதுவுமே சொல்ல. பைக்ல ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்கோம். நைட்டு முடி இருக்கும்போது தான் முடியலாத போது நைட்டு 12 மணிக்கு தொண்டை வலின்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு பைக்கில் தனியாக வந்தேன். அப்பா அம்மா வந்து பின்னாடி ஒரு பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பைக்கில் முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் பைக்கில் வந்து ப்ரோ வரீங்களா ப்ரோன்னு கேட்குறான்டா. நான் தான் 3 வருஷமா கேட்குறேன். அஸ்திகா ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னா பையனே இப்படி கேட்குறாங்கன்னா மாறி போச்சு. இப்போ பாய்ஸோட பாய்ஸ் இருந்தாலே பயமா இருக்குது. இப்போ கேர்ள்ஸுக்கு பயம்னா பாய்ஸுக்கும் பயம் வருது. எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களால தான் எல்லாம் தப்பு நடக்குது. பாருங்க 6 நைட்டு படத்துக்கு மேலே போறோம். கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்க வந்து குடும்பஸ்தன் படம் பேர் அதெல்லாம் எடுக்கல. படம் பார்க்கறதுல இதுவாயிட்டோம். ஆனா இன்ட்ரோல ஒரு விஷயம் நடந்தது. அது பயங்கரமா இருக்கும். அது நீங்க பாருங்க வந்துட்டே இருக்கு. Lekin menjadi seperti
படம் பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டோம் கைஸ். பார்க்கிங்டே வந்துட்டோம். படம் எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்துச்சு கைஸ். நல்ல படம் தான் கைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லா கலகல இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அழுவையாக நல்லா சூப்பரான ஃபேமிலி படம், செம படம் கைஸ். நீங்களா சொல்கிறா எப்படி இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீடா நல்லா இருந்துச்சு. நல்லா உண்டிடா நீடா பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்ட டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம். 10 மணி ஆக போகுது. இன்னும் வீட்டில் வந்து அடிப்பாங்க. அதனால் நாங்கள் கிளம்புறோம். பாய்.